வணக்கம் குழந்தைகளே, நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு சிங்கத்தோட கதை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அந்த சிங்கத்தை பார்த்தாவே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சிங்கம் கொடூரமா இருக்கும். அது யாரை பார்த்தாலும் விடவே விடாது. அதுவும் மான் போன்ற விலங்குகளை பார்த்துச்சுன்னா கடிச்சு வேட்டையாடி சாப்பிட்ரும். இப்படி சிங்கம் வேட்டையாடி வேட்டையாடி எல்லா மானையும் சாகடிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன மான் வந்து சிங்கத்துக்கிட்ட, ராஜா ராஜா சிங்கராஜா, நீங்கள் எல்லா மானையும் இப்படி வேட்டையாடி சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட இந்த காட்டில் நீங்கள் எதுவுமே இருக்காது. அதனால் கொஞ்ச நாள் எங்களை சாப்பிடாதீங்க சொல்லுச்சு. எதுக்கிட்ட சிங்கம் நீ சொல்கிறது கரெக்டு தான்னு சொல்லுச்சு. உடனே நரியை கூப்பிட்டு நீ ஒரு ஐடியா கொடு வேறு விலங்குகளை சாப்பிடுகிறதுன்னு. அப்போ அந்த நரி சொல்லிச்சு, நம்ம காட்டில் மான்களை விட மாடுகள் அதிகமாக இருக்குது. பசு மாடு, காளை மாடு அப்படின்னு நிறைய மாடுகள் இருக்குது. அதை நீங்கள் வேட்டையாடி சாப்பிடுங்க ராஜா சொல்லிச்சு. நீ சொல்கிறதும் சரிதான் சிங்கம்னு சொல்லிச்சு. உடனே சிங்கம் மாடுகள் இருக்க பகுதிக்கு போச்சு. அங்கே மாடுகள் மேயதை பார்த்து சிங்கம் ரொம்ப ஆச்சரியப்பட்டது. ஏன்னா மாடுகள் ரொம்ப பெருசாக இருந்தது. சிங்கத்துக்கு ரொம்ப ஆசை, இந்த மாடை சாப்பிட்டா நம்ம பசியும் தீரும், நம்ம அடிக்கடி வேட்டையாடவும் தேவையில்லைன்னு நினச்சிது. அதனால சிங்கம் வாரத்துக்கு ஒரு மாடு மட்டும் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சுது. அப்போது அந்த சிங்கம் 4 மாடுகள் இருக்கிற இடத்த மட்டும் பார்த்துச்சு. அந்த மாடுகளை பிரிக்கவும் முடியல, அதுங்களை வேட்டையாடவும் முடியல. சிங்கம் எப்படியாவது இந்த மாட்டுகள் இருக்கிறத ஒவ்வொன்றா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும்னு முடிவு பண்ணி மாடுகளை வேட்டையாட வந்தது. அப்போது சிங்கம் வேட்டையாடு வரதை பார்த்த மற்ற மாடுகளாக ஒன்றா சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டி அடிச்சுது. சிங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா 4 மாடுகள் இருக்கிறதுனால அதால் சண்டை போட முடியாமல் திரும்பி ஓடிச்சு. இதுதாங்க, நம்ம இப்படி ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் கூடி வாழ்ந்தால் கோடியின் நன்மை. தனியாக இருந்தால் பலம் கிடையாது, கூட்டமாக இருந்தால் தான் பலமே. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒற்றுமையாக இருங்க. நன்றி குட்டி.